ஹலோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிளிக்கிங். நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா DJI மைக் மினி அண்ட் DJI Action 5 Pro. ஸோ இதோட ரெண்டு ப்ராடக்டோட அன்பாக்சிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதை நான் எங்கே வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கினேன். இதோட காஸ்ட் 8090 rupees சேஞ்ச் இருந்தது. அண்ட் இந்த கேமராவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு எல்லாம் செட்டாக தராங்க. இது 46,000 சேஞ்ச் எவ்வளோ வருது, 46,990 அந்த மாதிரி. ஸோ இதோட ஜஸ்ட் வெறும் அன்பாக்சிங் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ஃபுல்லாக இம்போர்ட்டட் பிராண்ட் தான். இந்தியாவில் ஆஃப்லைன் ஸ்டோரில் எங்கேயுமே கிடையாது. இது ஆனால் அதோட பெங்களூர் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்து எங்கேயும் கிடைக்காதனால தான் ஆன்லைன் போக வேண்டியதாக போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட்டட் அந்த பிராண்ட் அது மேலே எழுதியிருக்காங்க க்ளீனாக. ஸோ இதுவும் சேம் அவ்வளோதான். இதுக்கு 1 year வாரண்டின்னு கொடுக்குறாங்க செல்லர் சப்போர்ட் கிட்ட இருந்து. ஸோ ஏதாவது பிரச்சனை எதாவது ஆச்சுனாக்க இங்கே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் நம்ம கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மைக் மினி. இவ்வளோ பாக்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பேப்பர் கண்டென்ட்ஸ். இது ஒன்றுமே கிடையாது. ஒரு டேக், ஒரு பவுச். இதுக்குள்ளே தான் மைக் மினி இருக்குது. இது ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக், இதோட டிரான்ஸ்மிட்டர். அப்புறம் இது இந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக ஒரு மைக் கவர் பண்ணுற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும். அது இதுவும் மைக் தான். அவ்வளோதான். இதில் பேக்கெட்டில் ஒன்றும் கிடையாது. ஒரு சிலிக்கான் கவர். ஓகே, DJI மைக் மினி ரெண்டு தான் இருக்கும். இங்கே பின்னால் ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளே இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரும். ஸோ அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர். இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும், இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் எனக்கும் சத்தியமாக தெரியல. ஸோ 1 week or 10 days நான் உங்களுக்கு கிளியராக எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது இதோடது. இது சார்ஜிங் ப்ளக். ஐ திங்க் இது சார்ஜிங் போடுற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா. இது கேபிள். ஒரு USB to 2 Type-C போர்ட். அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் மாதிரி. இது ஐ திங்க் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து கேமராவுக்கு ஆடியோ சப்ளை பண்ணுறதுக்காக நினைக்கிறேன். இது ஒரு சின்ன Type-C போர்ட்லேருந்து மொபைல் கனெக்ட் பண்ணுற அடாப்டர் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இது எல்லாமே இப்போ நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள். ஓகே, இப்போ நம்ம கேமரா பார்ப்போம். இதுதான் பல பேருடைய ட்ரீம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கும் இது ஒரு ட்ரீமாக இருந்தது. DJI Osmo Action 5 Pro. இதில் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமரா அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட். ஸோ இது எக்ஸ்டென்ஷன் ராட். இது எவ்வளோ லென்த் இருக்குன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு கேபிள். இது 3 பேட்டரி, அதாவது 3 பேட்டரிஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் சார்ஜிங் போர்ட் இங்கே இருக்குது. ஸோ டோட்டலாக இதை வச்சு தான் சார்ஜ் போகணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எனக்கும் அவ்வளோவா தெரியாது. யூஸ் பண்ணிட்டு யூசர் ரிவ்யூவில் எல்லாம் கிளியராக சொல்கிறேன். இதுதான் ஒரு பேட்டரி. ஐ திங்க் இந்த கேமராவில் எந்த ஒரு பேட்டரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா குவிக் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பைக்கர்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபியூச்சர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் ஓகே, இது கேமராக்காக போடுற ஒரு ப்ரொடெக்டர். இதுதான் ஹெல்மெட் மவுண்ட்னு நினைக்கிறேன். இது ஸ்க்ரூஸ்.
This is our new Action 5 Pro. Start. பேட்டரி இல்லை, அதனால தான் ஒர்க் ஆகல. நான் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஏன் ஒர்க் ஆகும். ஓகே, இங்கே இருக்க பின் இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கிற ஃபர்ஸ்ட் கேமரா. ஒன்லி 1 and 1 ஃபர்ஸ்ட் வித் மைக். இந்த சவுண்ட் கேட்டிங்களா? அப்புறம் இங்கே லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ ஸ்வைப் டு அன்லாக் இங்கிலீஷ். இங்கே கியூஆர் ஸ்கேன் வருது. இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ண தான் உள்ள அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் என்னன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸ் ரெண்டுமே ஸ்க்ரீன் இருக்குது. இதெல்லாம் நான் எல்லாம் கிளியராக ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூவில் போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் 46,990 rupees ப்ளஸ் இந்த மைக் வித் டிரான்ஸ்மிட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கோம். கரெக்டாக இருக்குதுல்ல? உட்கார போகலாம். இந்த வண்டியில் இது வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? மொபைலில் ஹோல்டரு பின்ன எப்போ மேப் போட்டுன்னு போகிறது அவ்வளோ தூரம்? ஃபஸ்ட்டு சேலம் ரோடு வரையும் போகலாம் வா. ஹே காய்ஸ் பாருங்கோ, ஏதாவது பேசுகிறா மச்சான், வாய்ஸ் எப்படி வருதுன்னு செக் பண்ணலாம். ஏதாவது பேசு, வாய்ஸ் எப்படி வருதுன்னு செக் பண்ணலாம். யாருதுரா அது வண்டி? என்னடா சம்பவம்?